மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ள நிலையில் நேரு விளையாட்டு அரங்கில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து விளக்குகிறார் எமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வர இருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி நேரு விளையாட்டு அரங்கம் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. இந்த கேலோ இந்தியா விளையாட்டை மிக சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழக அரசு முனைப்பு கொண்டிருக்கிறது. எப்படி 2022 ஆண்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை மிக சிறப்பாக தமிழக அரசு நடத்தி முடித்ததோ அதே போல மிக வெற்றிகரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி முடிக்க தமிழக அரசு சபதம் எடுத்திருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இதற்காக தொடர்ந்து ஒரு மாதத்திற்கும் மேலாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர், இளம் விளையாட்டு வீரர்கள் இவர்களை கண்டறிந்து இவர்களை சர்வதேச போட்டிகளுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் கேலோ இந்தியா. இது 2018 மத்திய அரசால் தொடங்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக 6வது ஆண்டாக நடத்தப்படுது. இந்த 6வது ஆண்டு நடத்தப்படக்கூடிய இந்த விளையாட்டுப் போட்டிகளுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை ஒரு மாநிலத்தில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் அனைத்து விதமான கட்டமைப்புகளும் இருக்க வேண்டியது அவசியம். எனவே தமிழ்நாட்டில் அனைத்து விதமான கட்டமைப்பு வசதிகளும் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த விளையாட்டுப் போட்டிகள் இங்கே நடத்தப்படுகின்றன. இது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதோடு மட்டுமில்லாமல் இதுபோன்ற பல்வேறு விளையாட்டுகள் இங்கே நடத்தப்படும் போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் வீரர்கள், மாணவர்கள் அவர்கள் ஊக்கம் பெற்று இந்த விளையாட்டுகளிலே வருங்காலத்தில் சாதனை படைக்கவும் அவர்கள் இந்த விளையாட்டுப் போட்டிகளை பற்றி நன்கு அறிந்து கொண்டு ஊக்கமடையவும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கேலோ இந்தியா போட்டிகள் பொறுத்தவரையிலே என்னென்ன போட்டிகள் இருக்கின்றது என்று நாம் பார்க்கும்போது இதுல பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணத்திற்கு கால்பந்து, கபடி, ஹாக்கி, டென்னிஸ், துப்பாக்கி சுடுதல், பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகளும் இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நிகழ்ச்சியில் நடத்தப்பட இருக்கின்றது. 4 மாவட்டங்களில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றது. தமிழக அரசு சார்பில் பல்வேறு வகையான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறுவது என்பது மிக மிக முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது. தற்போது சென்னையில நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. வெளியில் உள்ளே செல்லக்கூடிய வீரர்கள், பார்வையாளர்கள் ஆகியோர் அடையாள அட்டை காண்பித்து அவர்களுக்கு பிரத்யேகமாக பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸை பயன்படுத்தி அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். இந்த நேரு ஸ்டேடியம் முழுமையுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மிக தீவிரமான சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி பல அடுக்கு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நேரு ஸ்டேடியத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.